கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மனமகிழ்ச்சியான புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கடந்து போன மாதங்களை காட்டிலும் இந்த 4வது மாதத்தில் கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதமாகவும் மேன்மையாகவும் நடத்துவாராக. இந்த நேரத்தில் நாம் தியானிக்க விரும்புகிறதான வேத பகுதி, மாத பிறப்பில் தேவ ஜனங்கள் என்ன செய்ய வேண்டும், மாதத்தின் முதல் நாளில தேவ மக்கள் செய்ய வேண்டியதான மிக பிரதானமான காரியம் என்று சொல்லி ஒரு 3 குறிப்புகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். வழக்கமாக எல்லா நாளும் நாம் செய்கிற ஆவிக்குரிய காரியங்கள் இருக்கிறது. ஆனாலும் மாதத்தின் முதல் நாள் என்பது மற்ற நாட்களை விட சற்று விசேஷமானது. அதை பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் தெளிவாக ஒரு பிரமாணமாக, சட்டமாக இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுத்திருக்கிறார். முதலாவது என்னாகமம் 29:6, மாத பிறப்பின் சர்வாங்க தகன பலியையும் அதன் போஜன பலியையும், தினந்தோறும் இடும் சர்வாங்க தகன பலியையும் அதன் போஜன பலியையும், அவைகளின் முறைமைக்கேற்ற பான பலிகளையும் அன்றி இவைகளையும் கர்த்தருக்கு சுகந்த வாசனையான சர்வாங்க தகன பலியாக செலுத்த கடவீர்கள் என்று நாம் வாசிக்கிறோம். அன்பானவர்களே, இப்ப மாத பிறப்பில சர்வாங்க தகன பலி செலுத்தப்பட வேண்டும். மாதத்தின் முதல் நாள் அது ஆண்டவருக்கு சுகந்த வாசனையா இருக்கிறது. அதுக்கு நிறைய முறைகளை கர்த்தருக்கு சொல்லி இருக்கிறார். அந்த அந்த ஒழுங்குகளுக்குள் நம்ம போக தேவையில்லை. சுருக்கமாக அந்த வார்த்தையை நான் சொல்லிடுறேன். அன்பானவர்களே, இப்ப ஒவ்வொரு பலிக்கும் பிரமாணங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் தினந்தோறும் இடும் சர்வாங்க தகன பலி இருக்கு. தினந்தோறும் செலுத்துகிற சர்வாங்க தகன பலி என்பது காலையில ஒரு ஆட்டுக்குட்டி, மாலையில ஒரு ஆட்டுக்குட்டி. இதை காலை பலி என்பது சூரிய உதயத்திற்கு பின்பு, சூரிய உதயமான முதல் மணி நேரத்தில் செலுத்தப்பட வேண்டியது. அந்தி பலி என்பது சூரிய அஸ்தமானத்திற்கு முன்னாடி உள்ள அந்த நேரத்தில் செலுத்தப்பட வேண்டியது. இப்ப இந்த அனுதின பலியோடு கூட என்ன செய்யணும் பாத்தீங்கன்னா, இன்னொரு ஆட்டுக்குட்டியை சேர்த்துக் கொள்ள வேண்டும். மாதத்தின் முதல் நாளில, அதாவது அனுதின பலி ஒரு ஆட்டுக்குட்டி காலையில, ஒரு ஆட்டுக்குட்டி இன்னொரு ஆட்டுக்குட்டி சேர்த்துக் கொள்ள வேண்டும். 2 ஆட்டுக்குட்டிகளை சட்டத்தின்படி காலையிலும் அதே போல மாலையிலும் பலி செலுத்த வேண்டும் மாதத்தின் முதல் நாளில். அது சர்வாங்க தகன பலி என்றும், இது சுகந்த வாசனை ஆண்டவர் விரும்புகிறதான காரியம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப மாதத்தின் முதல் நாள்ல பலி என்பது என்ன? சங்கீதம் 50:23 நாம் வாசிக்கிறோம். சங்கீதம் என்பது, அதாவது பலி என்பது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று 50ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்திலும், உதடுகளின் காளையை செலுத்துவோம் என்று ஓசியா 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலும் நாம் வாசிக்கிறோம். அப்போ நாம் ஆண்டவரை துதிக்கிறதான துதிதான் பலி என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்ப நம்ம ஒவ்வொரு நாளும் பலி செலுத்துவது இல்லையா? நம்ம ஒவ்வொரு நாளும் ஸ்தோத்திரம் பண்றோமே, ஒவ்வொரு நாளும் பாடல் பாடுகிறோம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஒரு நாளுக்கு எத்தனை முறை தாவீது நாம் வேதத்தை படிக்கும் பொழுது, ஒரு நாளில் 7 தரம் துதிக்கிறேன் என்று தாவீது சொல்லுகிறார். அப்போ 7 முறை ஆண்டவருக்கு ஆராதனை, துதியை, ஸ்தோத்திரத்தை தாவீது செலுத்தி இருக்கிறார். சங்கீதம் 34 தாவீது சொல்லும் பொழுது, எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன். இப்ப பலி செலுத்துவதற்கு என்று ஒரு குறிப்பிட்ட நேரம் கிடையாது. நான் என்ன செய்யறேன், எப்பொழுதுமே ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருக்கிறேன். அது ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதமான அனுபவம் தான். பல தேவ பிள்ளைகள், பல பரிசுத்தவான்கள் எப்பொழுதும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். நம்முடைய வேலை பளு, நம்முடைய பொறுப்புகள், நம்முடைய
இந்த அவசர உலகத்தில் நம்மால ஒருவேளை எப்பொழுதுமே தேவனை துதிக்க முடியாத சூழ்நிலையில் நாம் இருந்தாலும் கூட, நம்முடைய சிந்தையில் எப்பொழுதும் ஸ்தோத்திரம் என்கிறதான வார்த்தை எப்பொழுதும் நம்முடைய சிந்தையில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்ப ஆண்டவரை ஸ்தோத்தரிப்பது பலி. பலி என்பது நிறைய ஆவிக்குரிய அர்த்தங்களை உள்ளடக்கி இருக்குது. 2 வார்த்தை மட்டும் சொல்லிடுறேன். கர்த்தரை துதிப்பது, ஆண்டவருக்கு ஜெபிப்பது தான் முதலாவது பலி. இன்னொன்று கர்த்தருக்காக கொடுப்பது. வழக்கமாக தசம பாகங்கள், காணிக்கைகள், உற்சாக காணிக்கைகள், மாதப்பிறப்பின் காணிக்கைகள், இப்படி பல காணிக்கைகள் இருக்கு. அதெல்லாம் நாம் என்ன செய்யறோம்? ஆண்டுக்கு கொடுக்கிறோம். இப்ப மாதத்தின் முதல் நாளிலே ஆண்டவருக்காக நாம் என்ன செய்யணும்? கொடுக்க வேண்டும் என்பதையும், பலி செலுத்த வேண்டும் என்பதையும், அதாவது துதி ஸ்தோத்திரங்களை செலுத்த வேண்டும் என்பதையும் உணர்த்துகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஜெப நேரங்கள்ல நம்ம அதிக நேரம் ஸ்தோத்திரம் பண்ணணும். இன்றைக்கு கர்த்தரை ஸ்தோத்தரிப்பது என்பது மிகவும் குறைந்து விட்டது. பாடல் என்கிற பெயரில் ஏதோ ஒன்றை பாடிக்கொண்டு வீணாக நேரத்தை, இசையிலே வீணாக நேரத்தை செலவழிக்கிறவர்களே அல்லாமல், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் என்கிற வார்த்தை மிகவும் குறைந்து விட்டது. அர்த்தமில்லாத எதையோ சொல்லிட்டு இருக்காங்க. கர்த்தருக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால் ஸ்தோத்திர பலி செலுத்த வேண்டும். அதுதான் ஆண்டவருக்கு மகிமையை கொண்டு வருகிறது. அடுத்து இரண்டாவது, எசேக்கியேல் 46:3 சொல்லுகிறது, தேசத்தின் ஜனங்களும் ஓய்வு நாட்களிலும் மாத பிறப்புகளிலும் அந்த வாசலின் நடையிலே கர்த்தருடைய சந்நிதியில் ஆராதனை செய்ய கடவர்கள். மாதத்தின் முதல் நாள்ல பலி செலுத்த வேண்டும். இரண்டாவது, மாதத்தின் முதல் நாளிலே கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். பெரும்பாலான சபைகளில் மாதத்தின் முதல் நாள் அதிகாலை ஜெபம் பெரும்பாலான மேக்சிமம் சபைகள்ல இன்றைக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கு. அதற்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். சில சபைகள்ல இரவு, அதாவது மாதம் முடியும் முன்பதாகவே இரவு ஜெபத்தையும், அதற்கு பின்பு அந்த இரவு ஜெபம் முடிந்து அதிகாலையில புதிய மாதத்துக்கான ஜெபத்தையும் ஏறெடுக்கிறார்கள். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கட்டும். இப்போ ஒருவேளை இது போன்ற சூழல் நள்ளிரவிலே நாம் ஜெபத்திற்கு செல்ல முடியாத சூழ்நிலை இருக்கலாம். ஆனாலும் மாதத்தின் முதல் நாளில் நாம் என்ன செய்யணும்னா கர்த்தரை ஆராதிக்கணும். ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டவரை ஆராதிக்கிறோம். காலையில எழும்பினால் முதல் வேலையாக நாம் பாடல்களை பாடி, வேத வசனங்களை வாசித்து, தியானம் செய்து அன்றை நோக்கி நாம் ஜெபிக்கிறோம். அந்த நாளுக்குரியதான கிருபைகளை நாம் பெறுகிறோம். மாதத்தின் முதல் நாள் நாம் என்ன செய்யணும்னா ஆண்டவருக்கு ஆராதனை செய்ய வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். எல்லா நாளும் ஆராதனை செய்யணும். எல்லா நேரத்திலும். தேவனுடைய மனிதனாகி தானியேலை பற்றி வேதத்தில் நாம் படிக்கிறோம். தான் முன்பு செய்த வந்தபடியே 3 வேளையும் தேவனை நோக்கி ஸ்தோத்திரம் செய்தான் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அப்ப 3 வேளை என்று சொல்லும் பொழுது என்ன டைம்னு சொல்லப்படல. ஒருவேளை காலை, மதியம், மாலை, இப்படி 3 வேளையா இருந்திருக்க வேண்டும். அட்லீஸ்ட் அது பழைய ஏற்பாட்டுல பரிசுத்தவான்களுடைய அனுபவங்களை பைபிளை நம்ம படிக்கிறோம். ஆண்டவர் நம்மிடத்திலே கேட்கிறதான புதிய ஏற்பாட்டு ஒழுங்குப்படி நாம் வரும் பொழுது 1 மணி நேரமாவது என்னோடே கூட உங்களால் விழித்திருக்க கூடாதா என்று கெத்செமனே தோட்டத்தில் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு சிசுகளை பார்த்து கேட்கிறார். அப்போ ஒரு நாளைக்கு 2.5 மணி நேரம் செலவு செய்ய வேண்டும். 24 மணி நேரம் சொல்லும் போது 2 மணி நேரம் 40 நிமிஷம் அப்படிலாம் கணக்கு போடுறவங்க இருக்காங்க. ஆனா ஆண்டவர் கொடுக்கிற கணக்கு, நம்ம கொடுக்கிற கணக்கு 1 மணி நேரமாவது. சராசரியாக ஒவ்வொரு நாளும் 1 மணி நேரமாவது கர்த்தருக்கு மகிமை செலுத்தி இருக்கணும். துதி ஸ்தோத்திரங்களை செலுத்தி இருக்கணும். அவருடைய வார்த்தைகளை தியானம் செஞ்சிருக்கணும். அது மிகவும் பிரதானமானது. அப்ப வழக்கமா நீங்க 1 மணி நேரம் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப மாதத்தின் முதல் நாள்ல அத இன்னொரு மணி நேரம் கூட்டிக் கொள்ள வேண்டும். ஒரு ஆடு பலி செலுத்தினா என்ன செய்யணும்? 2 ஆடாக, இன்னொரு ஆடாக சேர்த்து பழைய ஏற்பாட்டு பலி செலுத்தப்பட்ட மாதிரி, அப்ப முதல் நாளில 1 மணி நேரம் இன்னும் சேர்த்து நாம் தேவ சமூகத்திலே அதிகமாய் காத்திருக்க வேண்டும். ஆண்டவருக்கு மகிமை செலுத்த வேண்டும். மூன்றாவது, சங்கீதம் 81:3 சொல்லுகிறது, மாத பிறப்பிலும் நியமித்த காலத்திலும் நம்முடைய பண்டிகை நாட்களிலும் எக்காலம் ஊதுங்கள். எக்காலம் ஊதுவது என்பது
என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேத வசனத்தை பிரசங்கம் பண்ணுவது. அதுதான் எக்காலம் ஊதுறது. அன்பானவர்களே, அப்ப நம்ம ஞாயிற்றுக்கிழமைகள்ல கர்த்தருடைய வார்த்தை கேட்கிறோம். ஒரு சபையில ஒழுங்குகள், வேத பாட வகுப்புகள் இருக்கும். உபவாச ஜெபங்கள் இருக்கும். வீட்டு கூட்டங்கள் இருக்கும். அப்புறம் அது இல்லாம விசேஷமான சூழ்நிலையில உள்ள ஜெபங்கள் இருக்கும். இது எல்லாவற்றிலும் கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கம் செய்யப்படுகிறது. அந்த வகையில மாத பிறப்பிலே, மாதத்தின் முதல் நாளிலே எக்காளம் ஊதப்பட்டது மாதிரி, எக்காளம் என்பது கர்த்தருடைய வசனம். அப்போ மாதத்தின் முதல் நாள்ல வேத வசனத்தை நாம் கேட்க வேண்டும். வேத வசனத்தை மற்றவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த காலங்கள்ல என்ன நடக்குதுன்னா, மாதத்தின் முதல் நாள்ல ஒரு வாக்குத்தத்தமாக எடுக்கிறார்கள். அது தவறு என்று இப்போ நம்ம ஆர்கியுமென்ட் பண்ண தேவையில்ல. எப்படியும் கர்த்தருடைய வசனம் சொல்லப்படுகிறது. அது மிகவும் நாம் கவனிக்க வேண்டிய, ஏற்றுக்கொள்ள வேண்டியதான ஒரு காரியம். இப்ப மாதத்தின் முதல் நாளிலே வழக்கமா நீங்க வேத வசனத்தை வாசிப்பீங்க. அனுதின வேத வாசிப்பு பழக்கம் நமக்கு இருக்கிறது. ஆனா, மாதத்தின் முதல் நாள்ல சற்று ஆழ்ந்து நாம் அமர்ந்து தேவ சமூகத்தில் அமர்ந்து தியானம் செய்ய வேண்டும். இந்த நாளுக்கான கர்த்தர் எனக்கு தந்ததான ஆலோசனை என்ன என்பதை பற்றி நாம் சற்று தேவ சமூகத்தில காத்திருந்து கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்க வேண்டும். 81:4 இது இஸ்ரவேலுக்கு பிரமாணமும் யாக்கோபின் தேவன் விதித்த நியாயமுமாயிருக்கிறது. வேதத்தை படிப்பதும், தியானிப்பதும், பிரசங்கம் பண்ணுவதும் நமக்கு என்னன்னா ஒரு பிரமாணம், சட்டம். ஏன் நான் வேதத்தை வாசிக்க வேண்டும்? ஏன் நான் வேதத்தை தியானிக்க வேண்டும்? ஏன்னா அது கர்த்தர் தேவ ஜனங்களுக்கு விதித்ததான நியாய பிரமாணம், சட்டம் அது. அதை நாம் பின்பற்றித்தான் ஆக வேண்டும். அன்பானவர்களே, இப்போ உலக பிரகாரமான அரசாங்கம் விதிக்கிற சட்டங்களை நாம என்ன செஞ்சாகணும்? பின்பற்றி தான் ஆகணும். இல்ல ஃபைன் போடுவாங்க. அரசாங்கம் கொடுக்கிறதான, விதிக்கிறதான பிரமாணங்களை, நியாயங்களை ஒவ்வொரு தனி மனிதனும், ஒவ்வொரு குடிமகனும் கட்டாயமாக பின்பற்றி தான் ஆக வேண்டும். நான் ஏன் பின்பற்ற வேண்டும் என்று அரசாங்கத்தை நாம் கேள்வி கேட்க முடியாது. அப்படி நாம் சட்ட திட்டங்களை சரியாக பின்பற்றாத பட்சத்தில அதற்குரிய ஃபைன் என்ன செஞ்சாகணும்? கட்டியாகணும். அப்போ வேத பிரமாணத்தை மீறினா அதனால கர்த்தர் கோபப்படுறார். இஸ்ரவேல் ஜனங்கள் அதாவது சிறையிருப்பாக விற்கப்பட்டதற்கு, அடிமைப்படுத்தப்பட்டதற்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவர் விதித்ததான சட்டங்களை, நியாய பிரமாணங்களை அவர்கள் கைக்கொள்ளவில்லை. ஓய்வு வருஷத்தை அவர்கள் சரியாய் பின்பற்றவில்லை. பலிகளை சரியாய் செலுத்தவில்லை. அதுதான் அவர்களுக்கு பின் நாட்களிலே பெரிய தண்டனையாக அமைந்தது. இது பழைய ஏற்பாட்டுக்கு மட்டும் கிடையாது. பழைய ஏற்பாட்டில உள்ள சட்டத்தை காட்டிலும் புதிய ஏற்பாட்டில் நமக்கு கொடுத்திருக்கிறதான பிரமாணங்கள், சட்டங்கள் இன்னும் கடினமானது. பழைய ஏற்பாட்டுல செஞ்சாதான் பாவம். புதிய ஏற்பாட்டுல பார்த்தாலே பாவம். அப்படி இருக்கும் பொழுது, கர்த்தருடைய வசனத்தை நாம் என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும், மாதத்தின் முதல் நாள் என்கிறது மிக முக்கியம். மற்ற அனுதின தியானத்தை காட்டிலும், மாதத்தின் முதல் நாள் தியானம் என்பதை நாம் முக்கியப்படுத்த வேண்டும். 3 குறிப்புகளை சொல்லியிருக்கேன். முதலாவது, மாதத்தின் முதல் நாளிலே பலி செலுத்த வேண்டும். 2வது, மாதத்தின் முதல் நாளிலே கர்த்தருக்கு ஆராதனை செய்ய வேண்டும். 3வது, மாதத்தின் முதல் நாளிலே கர்த்தருடைய வசனத்தை கேட்க வேண்டும், மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். அன்பானவர்களே, இந்த 4வது மாதம் முதல் நாளில் இப்படிப்பட்டதான அனுபவங்கள் நமக்கு உண்டாயிருக்கட்டும். இன்னும் நிறைய மாதத்தின் முதல் நாள்ல என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்று இன்னும் நிறைய ஒழுங்குகள் வேதத்தில் இருக்கிறது. சுருக்கமாக சில வசனங்களை மட்டும் நாம் தியானம் செய்தோம். ஆகவே அதைப்போல பலி என்பது தியாகத்தை குறிப்பிடுகிறது. ஆண்டவருக்காக நாம் செய்கிற தியாகங்கள் தான் பலி. பழைய ஏற்பாட்டுல அவங்க என்ன செய்யணும்? ஒரு ஆட்டை ஒப்பு கொடுக்கணும். இப்போ ஒரு ஆட்டை ஒருவர் பலி செலுத்த கொண்டு வர்றாருன்னு சொன்னா, அதுக்கப்புறம் அந்த ஆடு இருக்காது. அதை வெட்டி சந்து சந்தாக துண்டித்து, தோலை உரித்து, தண்ணீரில் கழுவி, பலிபீடத்துல வச்சு அப்படியே எரிச்சிருவாங்க. அதற்கு பின்பு அந்த ஆட்டுக்குட்டி இருக்காது. இப்ப ஆண்டவருடைய நாமத்திற்காக நாம் தியாகம் செய்வது, அர்ப்பணிப்பது, அர்ப்பணிப்புள்ள வாழ்க்கை, நம்மையே ஜீவனுள்ள பலியாக அர்ப்பணிக்க வேண்டும் என்று ரோமர் 12:1 நாம் வாசிக்கிறோம். கர்த்தருக்காக நாம் தியாகம் செய்தது என்ன? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு சிலுவையிலே
தம்மையே நமக்காக தியாகம் தியாகம் செய்தாரே! ஊழியத்திற்காக, சபைக்காக, ஆண்டவருக்காக, நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சியின் முன்னேற்றத்திற்காக நாம் என்ன தியாகம் செய்தோம் என்பதை இந்த மாதத்தின் முதல் நாளிலே சற்று கவனியுங்கள். உங்கள் சிந்தைக்கு அதை விடுகிறேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளால் நம்மை ஆசீர்வதிப்பாராக.